இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிகப்பு பீன்ஸில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பீன்ஸை நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் உப்பு பெருங்காயம் சேர்த்து ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பூண்டு 100 கிராம், கருவேப்பிலை, தக்காளி 4. தக்காளி 4ஐயும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பு, அரிசி சம அளவு எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், தயிர் 1 பாக்கெட்டுங்க. எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. கடலை பருப்பு தனியாக வறுத்துக்கணும், அரிசி தனியாக வறுத்துக்கணுங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அரிசி பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அவ்வளோதாங்க, பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சீரக மிளகு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தண்ணியாட்டம் தான் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போது கெட்டிமாயிடும், உடனே கெட்டிமாயிருங்க. அதனால் தண்ணி பதமாக எடுங்க. தோசை பதத்தை விட இன்னும் தண்ணியாக இருக்கணும். எண்ணெய் 200 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கணுங்க. நல்லா ஃபுல்லாகவே வதங்கிடணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, அரிசி, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த லிக்விடு இன்னும் இந்த பாத்திரத்தில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துடலாங்க. இதோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், போட்டோன்னே திக்காகுது பார்த்தீங்களா? போட்ட உடனே கிளறி விடணுங்க நல்லா, இல்லைன்னா கெட்டியுமாயிடும். தனித்தனியாக கட்டியாக அந்த மாதிரி ஆகிடும். அதனால் போட்டோன்னே கிளறி விடணுங்க. இது சேர்த்து இப்படி வதங்கும் போது வீடே கம்மன்னு வாசம் அடிக்குங்க. செம்ம வாசம் வரும். நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். நீங்கள் சமைக்கும் போது பாருங்கள் இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த எண்ணெயே பாருங்கள் கலர் மாறி இருக்குது. இப்போ அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், போதும் இது வெந்தது. இந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த வாசம் எல்லோரும் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ தக்காளிக்கெல்லாம் தண்ணி சேர்த்தாதீங்க. இந்த தக்காளி வேகவே கொஞ்சம் நேரம் ஆகிடும், 5 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்த பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெந்து வரணுங்க. பாருங்கள், இப்போ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம தயிரும் சேர்த்துறோம் இல்லைங்களா, இது நல்லா காரமாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
காரம் கம்மியாக இருந்தால் புளிப்பு சுவை வந்துடும். அதுக்கு நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துறீங்கன்னா தயிரும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. நான் 1 பாக்கெட் தயிர் சேர்த்துறேங்க. மிளகும் போட்டிருக்கோம், அதனால் இந்த காரம் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. காரம் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே அந்த எண்ணெய் தெறிக்குங்க, அதனால கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாங்க. ஆனால் 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இதை நம்ம நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக கலர் செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு தக்காளியும் மிளகாத்தூள் எல்லாம். இப்போ தயிர் சேர்த்து 2 நிமிஷம் இருந்தால் போதும். தயிர் சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வேக வச்ச பீன்ஸு சேர்த்துக்கலாங்க. இந்த இது நல்ல எண்ணெய் பாருங்கள் இப்போ மேலே வந்துடும். பாருங்கள், உடனே நல்லா எண்ணெயெல்லாம் அப்படி மேலே வருது, நல்லாயிருக்கு. இந்த கலர்லேயே இப்போ நம்ம இந்த பீன்ஸு சேர்த்துடலாங்க, சிகப்பு பீன்ஸு. இந்த பீன்ஸு இதை விட வேறு எது மாதிரி வச்சாலும் எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. இந்த மசாலா நல்லாயிருக்கு. இந்த கிரேவி இது தாங்க நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த பீன்ஸ்னாலே இந்த கிரேவி தான் செய்வோம். சப்பாத்திக்கு வேறு வேறு மாதிரி சமைச்சு பார்க்கணுங்க, ஒரே டேஸ்ட்லாம் சாப்பிட முடியாது. இதுக்கு இன்னும் ஒரு 50 ml 100 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கு தேவையான உப்பு, அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்திலையும் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இது பயிர் வேவிக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கணும். இது ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணுங்க. இது கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ திக்னஸ்ஸாக இருக்கும். நம்ம அந்த அரிசியெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு அரிசி, அதெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், திக்காக இருக்குது குழம்பு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு. ஏற்கனவே சப்பாத்திக்கு சன்னா மசாலா போட்டிருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே நல்லா இருக்குங்க ரெண்டுமே. அதை விட இது பெட்டரா, இதை விட அது பெட்டரான்னு தெரியாது. ஆனால் ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கங்க. அதனால் இந்த மசாலாவும் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி. நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுவது நாங்கள் ரொம்ப நல்லா சமைச்சு நாங்கள் சாப்பிட்ட ஒரு வீடியோங்களை தான் நாங்கள் வீடியோ போடுறோங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த நாக்கில் அப்படியே ஒட்டி இருக்குது. இந்த டேஸ்ட்டு போகவே போகாது. ஸ்கூலுக்கு எப்போ போகிறோமோ அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, அம்மா 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 இது செஞ்சு கொடுமா, அம்மா அம்மா இது செஞ்சு கொடுமா. சரி, அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.